அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுதாக இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த ஆண்டுடைய மகிமையின் பிரசனம் மாத்திரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக ஆராதனை வேலை முழுவதும் தேவன் தாமே ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவ ஆவியனோடு தாமே தாரானை ஆசீர்வதிங்க. தொடக்கத்தில் இந்த முடிவு பரியந்தம் இந்த மகிமின் பிரசனம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியனோடு தாமே நீரே ஆளுகை செய்து நீரே ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறார்கள். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வாலி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வாலி நடத்தும். சொல்லுவோமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வாலி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நீரப்பி பயன்படுத்தும், எங்களை நீரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வாலி நடத்தும். எலியாவின் ஜாபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜாபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. சொல்லுவோமா? அக்கினி நெருப்பா, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. அக்கினி மாயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மாயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வாரங்களால் நீரப்பினீரே, ஆவியின் வாரங்களால் நீரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும்,
அக்கினி நெருப்பாய் இறங்கி வாருங்க. அபிஷேகம் தந்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அக்கினி நெருப்பாய் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று ஆண்டவரே, எங்கள் வீடுகள் தோறும் ஆண்டவரே அக்கினி நெருப்பாய் ஒவ்வொருத்தரும் மேலேயும் இறங்கும்படியாக அபிஷேகம் தந்து அபிஷேகத்தினால வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. சொல்லுங்க, வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. காணிகளால் நீரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நீரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நீரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நீரப்பும் ஆவியே வாருமே. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். இன்று நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். என்னை இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ. இன்று 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 நீரப்போ. சொல்லுங்க இந்த காலை வேளையிலே இன்று நீரப்போ. நீரப்புங்க, இன்று நீரப்போ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். ஜீவ தண்ணி நதியாக பாய வேணும், ஜீவ தண்ணி நதியாக பாய வேணும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேணும், சிலுவை நிழலில் தேசமெல்லாம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம். சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள தங்க வேணும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேணும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும்,
எந்த நாளும் உந்தன் நாமம் ஆமே. உந்தன் ஆவி எந்த நுள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம். இந்த காலை வேளையிலே வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும். வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து மடிய வேணும். வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம். எல்லா வாயிலத்தனை சொல்லுவோமா? உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம் ஆமென் ஆமென் ஆமென். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேணும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம். ஆண்டவரே வரங்கள் கனிகள் எல்லா நாளும் சொல்லுங்க பெருகணும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து. எஸ், வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து. திரும்பி சொல்லுவோமா? வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும். நம்முடைய வாழ்க்கையில வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும். வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து. வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேணும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தீர். மான்களைப் போல ஓடச் செய்தீர். உயர அமரச் செய்தீர். என்னை உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. நீரே என் கண்மலை. நீரே என் கண்மலை. நீரே என் கோட்டை. நீரே என் கண்மலை. நீரே என் கோட்டை. எனது அடைக்கலமே. எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி. எனது விளக்கு எரிய செய்தி. இருளை ஒளியாக்கி நீ. இருளை ஒளியாக்கி நீ. சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். 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 இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர். இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர். என்னாலும் தூதித்திடுவேன். என்னாலும் தூதித்திடுவேன். சொல்லுங்க. ஐயா ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா
ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஆமென் 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 ஆமென். ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மகிமையானவரே எங்கள் மகிமையானவரே மகத்துவமானவரே ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது பரிசுத்தமானது. உந்தன் திருநாமம்
பரிசுத்தமானது. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலையெல்லாம் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு நேரங்களெல்லாம் தேவன் எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் தருகிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து, நீரே பொறுப்படுதல் நடத்துகிறார். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நடத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். லோகோஸ் ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு அதிகமாய் பேசிக்கொண்டு வருகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையாகிய லோகோஸ் வேர்டு, அந்த வேர்டு மூலமாக, அந்த வார்த்தை மூலமாக, லோகோஸ் மூலமாக இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஜூலை மாதம் முதல் ஓய்வு நாள் காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, வேதத்தை திருப்பிக் கொள்வோம். தீத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகர் ஆகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். manifested his word through preaching. He has revealed this message, word என்று சொல்லப்படுகிறது. திரும்பி நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. manifested his word through preaching. அதாவது manifestedனா வெளிப்படுத்தப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். manifested his word through preaching, அதாவது பிரசங்கத்தின் வாயிலாக, preaching, ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறதின் வாயிலாக he has revealed this word என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை, பிரசங்கங்கள் மூலமாக அநேக காரியங்களை தேவ வார்த்தை வெளிப்படுகிறது என்று ஆங்கிலத்திலே அழகாக கூறப்படுகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இந்த வார்த்தையை யார் எழுதுகிறா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுகிறான்னா, உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறார். டைட்டஸை குறித்து பார்க்கும் பொழுது, டைட்டஸை என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, டைட்டஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், தீத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ட்ரஸ்டட் கோ-ஒர்க்கர் ஆன் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. ட்ரஸ்டட் கோ-ஒர்க்கர் ஆன் ஸ்பெஷல் அசைன்மெண்ட். இதை தமிழில் நான் சொல்கிறேன் பாருங்கள். விசேஷித்த வேலையை, அதாவது பணியை செய்கிற நம்பிக்கையான உடன் வேலையால் என்று தமிழ் அழகாக சொல்லப்படுகிறது. மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். விசேஷித்த வேலையை, பணியை செய்கிற ஒரு நம்பிக்கையான அசிஸ்டண்ட், அசைன்மெண்ட்னா உதவியாளர்னு அர்த்தம், அசிஸ்டண்ட். அப்போ விசேஷித்த வேலையாட்களாய், அதாவது பவுல் ஊழியம் செய்கிற ஒரு உன்னதமான மனிதன், அவருக்கு கீழே அநேக உடன் ஊழியக்காரரை வேலை ஆட்களாக அவர் வைத்து கொள்வார். அதில் சில நபர்களை அவர் ரொம்ப நேசித்து அவர்களோடு வைத்து கொள்வார். ஏனென்றால் அவருடைய கிரியைகளை பார்த்து, அவருடைய காரியங்களை பார்த்து பவுல் ரொம்ப விரும்பி அவர்களை சிலரை கிட்ட வச்சுக்குவார். அதில் தீத்துவும் ஒரு ஆள். அப்போ அங்கே அழகாக போட்டிருக்கு பாருங்கள். டைட்டஸ் வாஸ் பால்ஸ் டெலிகேட் இன் டீலிங் வித் த சர்ச். அதாவது டைட்டஸ், தீத்து எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு டெலிகேட்டடான மனுஷன். எப்படின்னா, சர்ச்சில் இருக்கிற காரியங்கள், சபையில் இருக்கிற காரியங்கள், விசுவாசிகளை, மனிதர்கள்கிட்ட டீல் பண்ணுகிறதுல, அதாவது பிரசங்கங்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக, பேச்சின் மூலமாக டீல் பண்ணுகிறதுல ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, டெலிகேட்டட் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுது? பிரதிநிதியாக, அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக, அந்த மனிதன்கிட்ட சில காரியங்களை ஒப்படைத்து விட்டு, இதை சரியாக கண்ணும் கருத்துமாக வேலையை செய்யி, ஊழியத்தை செய்யி அப்படின்னு கொடுக்கத்தக்கதாக, டெலிகேட்டட்.
அப்போ நல்லா கவனித்து பாருங்க, இங்கே பவுல் அதனால தான் தீத்துவை குறித்து அழகாக சொல்கிறாரு, உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. அப்போ தீத்து என்கிற மனிதன், தீத் என்கிற உடன் வேலையால், தீத் என்கிற ஊழியக்காரன் பவுலனுடைய பார்வையிலையும் மற்றவருடைய பார்வையிலையும் எப்படி தெரிஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், நேர்மையான ஊழியக்காரன், ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வேலையாட்களாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு திரும்பிமா இந்த சப்ஜெக்டில் வரேன். இங்கே தீத்தை குறித்து அவர் சொல்கிறார் உத்தமகுமாரன் என்று. இதே தான் பவுல் பாருங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை பாருங்களேன். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் எழுதுறா? மேலே வசனத்தில் கடைசி லைன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லுகிறாரு. யாருக்கு சொல்லுகிறாரு? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அவன் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்லுகிறாரு. அங்கே தீத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறது. அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறது, இங்கே தீத்துவுக்கு எழுதுகிறாரு. இவங்க 2 பேரையும் அவர் சொல்லுகிறது என்னென்னா, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, உத்தம குமாரனாகிய தீத்து. இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். விசுவாசத்தின்படி, நல்லா கவனிச்சிங்களா? விசுவாசத்தின்படி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தில் உத்தம குமாரன். ஸோ இந்த 2 ஊழியக்காரர்களை குறித்து பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த வார்த்தையின் மூலமாகவே வெளிப்பட்டது. சரி, தீத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மீண்டுமாக கவனிங்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்தது, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ பவுல் இதை எழுதும் பொழுது, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை உனக்கு எழுதுகிறேன் மகனே. தேவன் என்னுடைய இருதயத்தில் எவைகளை உணர்த்தி வித்தாரோ, என்னுடைய சிந்தையில் எவைகளை உணர்த்தி வித்தாரோ அவைகளை நான் பிரசங்கத்திலே நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், என்ன சொல்ல வராரு பவுல்? இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், ஆண்டுடைய வார்த்தை எப்படியாக இந்த கால வேளையில் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படின்னு பார்த்தா, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இங்கே பவுல் சொல்லுகிறாரு, எழுதுகிறாரு, பிரசங்கத்தினாலே தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ஆகிய அந்த வேர்ட் ஆகிய லோகோஸ் எப்படி வருது? சர்மனில், ப்ரீச்சிங்கில், டீச்சிங் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை வெளியாக்கப்படுகிறது. அப்போ என்ன வார்த்தையை பேசணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த டீச்சிங், அந்த போதகத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் கொஞ்சம் நம்ம திருப்பியுமாக தீமோத்தேயு லைட்டாக டச் பண்ண விரும்புகிறேன். தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம்ல, தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் பார்க்கிறேன். 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லுகிறார் பவுல், என்ன தீமோத்தேயுக்கு சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. 3ஆம் வசனத்தில், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு, நல்லா கவனிச்சிங்களா? வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு.
தீமோத்தேயுவாகிய ஊழியக்காரனே, நீ பிரசங்கத்தில் ஆண்டுடைய வார்த்தை வெளியாக்கப்படும், அந்த வார்த்தையின்படியாக நீ திருவசனத்தை டெலிவரி பண்ணுவ. அப்போ டெலிவரி பண்ணும் பொழுது அந்த வார்த்தை, அந்த தேவ வார்த்தையாகிய லோகோஸ் வேர்ட் எப்படி இருக்கணும்னா, நீதியும் நேர்மையுமே தேவனுடைய வார்த்தை திருவசனம் எதை வெளிப்படுகிறதோ, பரிசுத்த வேதாகமம் எதை வெளிக்காட்ட விரும்புகிறதோ அதை மட்டுமே நீ பிரசங்கத்தில் பேச வேண்டும், வார்த்தையாக வெளிப்படுத்தணுமே ஒழிய வேற்றுமையான உபதேசங்களை ஒருபோதும் போதியாதபடிக்கு. அவர் சொல்கிறார் பாருங்க, ஃபஸ்ட்டு லைனே தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறது, வேற்றுமையான உபதேசங்களை நீ ஒருபோதும் உன்னுடைய பிரசங்கத்தில் பேசாத அப்படின்னு தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இதே தான் தீத்துக்கு சொல்லுகிறார். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில், பொய்யுரையாத தேவன், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை, நல்லா கவனிங்க, தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை, சத்தியம் என்றால் தேவ வார்த்தை, திருவசனம், ஆண்டவருடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து தேவன் பிரசங்கத்தின் வழியாக வெளியாக்கப்படுகிற தேவ வார்த்தை திருவசனம். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவில் அறிந்து நிதானமாய் வேற்றுமையான டிஃப்ரெண்ட் ப்ரீச்சிங்க, டிஃப்ரெண்ட் போதகத்தை நீ ஒருபோதும் பிரசங்கத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தன்னுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர்களுக்கு பவுல் அழகாக போதிக்கிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான வார்த்தைகள், கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பிரசங்கத்தில் பேசுகிற ஊழியக்காரர்கள் எப்படிங்க வேதம் சொல்லுகிறதை பிரசங்கிக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறதை, தேவனுடைய பொய்யுரையாத தேவன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே பிரசங்கத்தில் தேவ வார்த்தையை டெலிவரி பண்ணு அப்படின்னு தான் பவுல் அவர் சொல்கிறார். நான் பிரசங்கத்தில் வெளியாக்கப்பட்ட வார்த்தை இதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, ப்ரீச்சிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதாவது பிரசங்கம் என்பது மிக முக்கியமானது. பிரசங்கம் என்பது ரொம்பவே முக்கியமானது. ஒரு ஊழியக்காரனை கொண்டு, ஒரு ஊழியக்காரன் மூலமாக அநேக விசுவாசிகளுக்கு, அநேக விசுவாச குடும்பங்களுக்கு, அநேக மனிதர்களுக்கு, சபைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, இதை ஒரே ஒரு ஊழியக்கார நிமித்தமாக ஒரு திரளான கூட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கத்தின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தை வெளியே போகுது. இப்போ அந்த ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கம் வேற்றுமையாக, அதாவது மாறுதலாக இருந்தால், நல்லா கவனிங்க, வேதத்திற்கும் அவருடைய பிரசங்கத்திற்கும், பிரசங்க வார்த்தைக்கும் திருவசனத்திற்கும் வித்தியாசம் இருந்தால், அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த அனைத்து மக்களும் அந்த பிரசங்கத்தின் வாயிலாக திசை திருப்பப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆண்டுடைய திருவசனமாகிய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் இருந்து பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த ஜனங்களும் விசுவாசிகளும், அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் வேதத்தின் ரகசியங்களின் அறிந்து கொண்டு அதன்படியாக நடப்பார்கள். இப்போ அந்த மக்களுக்கு தேவ வசனம் இல்லாமல் வேற்றுமையான, மாறுதலான, ஒரு டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு வார்த்தையை அவர்களுக்கு வெளியாக்கப்படும் பொழுது, பவுல் சொல்லுகிறார்ல, தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேற்றுமையான உபதேசத்தை போதியாதபடிக்கு அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அந்த ஊழியக்காரர் மூலமாக வேற்றுமையான உபதேசம் போதிக்கப்பட்டால், நல்லா கவனிங்க, அங்கே கீழே அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எதனால் போதிக்கப்படுவாங்க? அந்த வேற்றுமையான உபதேசத்தின் மூலமாகவே அவர்கள் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வளர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் திஸ் இஸ் கால்டு கல்ட் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் கள்ள உபதேசம் என்று சொல்லப்படுகிறது.
பவுல் அழகாக சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 1:3, வேற்றுமையான உபதேசத்தை நீ போதியாது. அப்போ பைபிளுக்கு புறமான பிரசங்கத்தை பேசினாவே, பைபிளுக்கு புறமான வார்த்தையை பேசினாவே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வேற்றுமையான உபதேசம். அதுக்கு பேர் என்னென்னா கல்ட்டுன்னு சொல்கிறோம். கள்ள உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ப்ரீச்சிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு தேவ ஊழியின் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை தேவனுடைய திருவசனத்துக்கு அடிப்படையிலிருந்து வருகிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா, இல்லை வேற்றுமையான உபதேசத்தில் அவர் பேசுகிறாரா என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த நாட்களில் இன் அவர் பிளேசஸ், நம்முடைய இடங்களிலேயும், நம்முடைய பட்டணங்களிலேயும், நம்முடைய மாவட்டங்களிலேயும், நம்முடைய ஸ்டேட் மாநிலத்திலேயும், ஈவன் அதர் கண்ட்ரீஸ், உலகம் முழுவதும் அநேக கள்ள உபதேசத்தை பிரசங்கிக்கிற சபைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் அநேக கள்ள உபதேசத்தை பேசுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய மாவட்டத்திலே கள்ள உபதேசத்தை, வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிற மனிதர்களும் உண்டு. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்ட் ப்ரீச்சிங் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது கள்ள உபதேசத்தை, அதை நான் வேதத்தின் அடிப்படையிலேருந்து சொல்லுகிற அந்த வார்த்தையிலேருந்து சொல்லணும்னா, பவுல் சொல்லுகிறது போல் வேற்றுமையான உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுகிற மனிதர்கள், ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷன்ஸுக்குள்ளே தான், இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படிங்க? நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அநேக விசுவாச பிள்ளைகளும் இந்த கள்ள உபதேசங்கள் எவைகள், இந்த வேற்றுமையான உபதேசங்கள் எவைகள் என்று ஆராய்ந்து அறியாமல், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு லைட்டிங்லாம் போட்டிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு பெரிய சர்ச்சாக தெரியுது, பாருங்கள் எவ்வளவு கும்பலாக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கிறது, நல்ல அட்மாஸ்பியர் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவைகளை பார்த்து விட்டு, ஓஹோ இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னவென்று தெரியாமல் அமர்ந்திருக்கிற மனிதர்கள், விசுவாசிகள். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவருடைய திருவசனமாகிய பிரசங்கம், அந்த பிரசங்கத்தினாலே தேவன் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் வெளிவராமல் மனிதனுடைய வார்த்தையாகிய போதகருடைய வார்த்தை வெளிவந்தால், இல்லை சுயநலமான வார்த்தை வெளியே வந்தால், நிச்சயமாக அது வேற்றுமையான உபதேசம்தான். ஒருபோதும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தில் பிரியப்பட மாட்டார். அநேக நேரம் தேவன் நமக்கு எச்சரிப்பார். அநேக நேரம் ஆண்டுடைய வார்த்தை நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம், குத்தும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது குத்தும். அந்த வார்த்தை நம்மை குத்தும், அந்த வார்த்தை நம்மை கிழிக்கும், அந்த வார்த்தை நம்மை காயப்படுத்தும். அந்த வார்த்தை காயப்படுத்தும் பொழுது சில நேரத்தில் ரத்தம் வரதான் செய்யும். ஆனால் காயம் கட்டுகிற தேவன், நம்மை உணர்த்துவிக்கிற தேவன், அந்த பிரசங்கத்தின் மூலமாக தேவன் உணர்த்துவிக்க விரும்புகிறார். அந்த நாட்களில் பாருங்கள், தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அநேக நேரங்களில் எச்சரிப்பின் வார்த்தையாக தான் வந்துடுது. சோப்பு போட்டு மொழிவி பூசி அப்படியே கொண்டு போகிற வார்த்தையாக ஒருபோதும் தேவ வார்த்தை இருந்ததில்லை. தேவன் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இப்போ இந்த சிச்சுவேஷனில் பவுல் அதை தான் சொல்கிறாரு. தன்னுடைய ஊழியக்காரருக்கு என்ன சொல்கிறாருன்னா, தீமோத்தேயுவாக இருந்தாலும் சரி, தீத்துவாக இருந்தாலும் சரி, யாருவாக இருந்தாலும் சரி, கொரிந்து சபை மக்களாக இருந்தாலும் சரி, எந்த தெசலோனிக்க சபை, எந்த சபையாக இருந்தாலும் சரி, பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிரசங்கத்தின் மூலமாக தேவ வார்த்தை வெளிப்படும். அந்த தேவ வார்த்தையை தேவ வார்த்தையாக பேசணுமே ஒழிய நம்முடைய சுயநலமான வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. நம்முடைய சுயநலமான வார்த்தையை நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது. அதை தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் இந்த கால வேளையிலே பவுல் தன்னுடைய ஊழியக்காரர், உடன் வேலை ஆட்களுக்கு அவர் சொல்லுகிறது, இந்த கால வேளையிலே தேவன் இதை தான் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதால். இந்த நாட்களில் இப்போ நம்முடைய மாவட்டங்களிலே, நம்முடைய பட்டணங்களிலேயும் பார்த்திங்கன்னா அநேக கள்ள உபதேசங்கள், வேற்றுமையான உபதேசங்களை பேசுகிற மனிதர்கள் உண்டு. ஜான் ஜபராஜை போல, டி ஜஸ்டினை போல, ஜேசு அடியானை போல, ஈவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், உமாசங்கர்னு சொல்லி. அவர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொல்லி அவருடைய எல்லா
வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய டாக்டரின்ஸ் பிரசங்கமெல்லாம் கல்ட்டு, அதாவது கள்ள உபதேசங்களும் வேற்றுமையான உபதேசங்களையும் அவர் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டார். இதை நீங்கள் நல்லா உற்று நோக்கி பாருங்கள். இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள். கள்ள உபதேசங்களை பேசுகிற சபை நிரம்பி வழிகிறது. ஏன்னா அங்கே எந்த கடிந்து கொள்ளுதான வார்த்தை இருக்காது. எப்பயுமே பாக்கெட்டை நிரப்புகிற ஆசீர்வாதமான வார்த்தை தான் இருக்கும். எப்பயுமே பர்ஸு நிரம்புகிற ஆசீர்வாதமான வார்த்தையை தான் பேசுவாங்க. உங்கள் பர்ஸ் எப்பவுமே நிரம்பிகிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கணுன்னு தான் பார்ப்பாங்க ஒழிய. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த ஊழியக்காரனே சொல்லக்கூடாது, கள்ள உபதேசிகள், வேற்றுமையான போதகத்தை பேசுகிற மனிதர்கள், ஊழியக்காரங்க கேட்டகரியில் அவங்க வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ லாக்டவுனில் இருக்கிறோன்னு சொல்லி ஜூம் மீட்டிங் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஜூம் மீட்டிங்கில் உள்ளே வரணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 200 கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ளே வரவங்க எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணும்னு சொல்லி 200 கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளெக்ஸில் அந்த பேனர்லேயே அவங்க போட்டிருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் அவைகளை கொடுக்குறோம். ஆண்டவர் அப்படி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், என்னுடைய பிரசங்கத்தின் வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாம் 200 டிக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கு 5000 பேர்த்துக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது. அன்றைக்கி ஆண்டவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணாருன்னா அது 200 டிக்கெட் போட்டிருந்தாருன்னா தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கையிலே வெளியாக்கப்பட்டிருக்காது, மறைபொருளாகவே இருந்திருக்கும். யாரும் அந்த வார்த்தையை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். அவர் இலவசமாய் கொடுத்தார். மத்தேயு 10:8 சொல்லப்படுகிறது போல இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இலவசமாய் கொடுக்கிற தேவன். ஆனால் இந்த கள்ள உபதேசம், இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கள்ள உபதேசம், வேற்றுமையான போதகமாக இருக்கிறது. ஆனால் அதை கேட்டுட்டு ஓடுகிறதுக்கு லட்சக்கணக்கான வாலிபர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க ராங் டாக்டரின்ஸை பேசுகிறாங்க. தே ஆர் ப்ரீச்சிங் ராங் டாக்டரின்ஸ் அண்ட் தே ஆர் டைவர்ட்டிங் த பீப்புள் ஃப்ரம் காட். அவர்கள் கள்ள உபதேசங்களையும் வேற்றுமையான உபதேசங்களையும் தங்களுடைய பிரசங்கத்தில் பேசி ஜனங்களை தேவன் பக்கம் இருந்து டைவர்ட் பண்ணுகிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த காலை வேலையிலே தேவன் நம்முடைய சபைக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உணர்த்தி வித்து எச்சரிக்கிற வார்த்தை என்னவென்றால், திருவசனமாகிய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கத்தில் வெளிப்படும். பிரசங்கத்தில் வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்கள் அந்த வார்த்தை நம்மை குத்தும், சில நேரங்கள் அந்த வார்த்தை நம்ம உணர்த்தி வைக்கும். அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் மகத்துவமான கிரியை செய்வார். பாஸ்டர் ஃபெலிக்ஸ் நமக்கு தெரியும், மாப்புதூரில் இருக்கிறார். அவருடைய சபையை சேர்ந்த ஒரு ஆத்துமா விசுவாசி என்ன பண்ணாங்க, லாக்டவுன் பீரியடில் நமக்கிட்ட தான் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த மொபைல் ஃபோன்ஸில் சர்ச் பண்ணால் எல்லாமே வரும். அப்போ அவங்க சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த வேற்றுமையான போதகத்தை பேசுகிற மனிதர்களுடைய சில செய்திகள் வந்திருக்கிறது. அந்த செய்தி டாப்பிக்லாம் பயங்கரமாக இருக்கும். வெளியில் கவர் எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தோன்னே, டாப்பிக்கை பார்த்தோன்னே உள்ளே வான்னு, ஏன்னா பிசாசு எப்பயுமே வெளியே காட்டி தானே உள்ளே இழுப்பான். வான்னு இழுக்கும். உள்ளே போய் சரி என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலான்னு அதை கேட்ட ஒரு மனிதன் ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான். கேட்டதுக்கப்புறம் அவனுடைய அந்த பிசாசு பாருங்கள், அவனுக்குள்ளே போய் அந்த மனுஷனுக்குள்ளே போய் கிரியை செய்ய ஆரம்பிச்சு. நல்ல சத்தியத்தில் நிலைத்திருந்த அந்த விசுவாசி டைவர்ட் ஆகி ஃபெலிக்ஸ் பாஸ்டர்கிட்ட இதுவா அது இப்படியா இது இப்படியான்னு சொல்லி அப்படியே போட்டு குழப்பி தவறான காரியங்கள் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பிரசங்கத்திலிருந்து இவர் பேசுகிறார். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா சம்பவம்? அந்த ஆத்துமா, நான் சொன்னேன்ல, they are preaching wrong doctrines and they are diverting the people from God.
இந்த வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிற மனிதர்கள் வேற்றுமையான உபதேசத்தை பேசி ஜனங்கள் தேவ பக்கம் இருந்து அந்த ஜனங்களை டைவர்ட் பண்ணி வேறு பக்கம் கொண்டு போகிறாங்க. இந்த வேலையை தான் செய்கிறாங்க. அந்த ஆத்துமா என்ன தெரியுமா ஆயிடுச்சு? ஒரே மாதத்தில் சபையை விட்டு வேற்றுமையான உபதேசத்தை கேட்டு ஓடி விலகி போய்விட்டது. இன்றைக்கு சபையில் அந்த ஆத்துமா இல்லைங்க. எத்தனையோ முறை போய் அவரை சந்தித்து பேசினாலும் அந்த ஆத்துமாவுக்குடைய இருதயம் அந்த வேற்றுமையான உபதேசத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. நினச்சி பாருங்களேன், எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். நம்முடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்றால், விசுவாசிகளுடைய வேலை என்றால், திருவசனமாகிய ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கத்தின் மூலியமாக வெளியாக்க போடுது. அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக வருகிறதா, வேதத்தின் அடிப்படையிலிருந்து வருகிறதா, இல்லை தவறான போதகமாய் பேசுகிறார்களா, வேற்றுமையான போதகத்தை பேசுகிறார்களா என்று ஆராய்ந்து நிதானிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா, தேவனுடைய நாம மகிமைப்படாது. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர், அவர் நடந்த சம்பவம். ஒரு ஊழியக்காரர் அவர் தலைமையில் இருக்கிறாரு. அவருக்கு கீழே ஒரு சபை இருக்கிறது, நிறைய சபை இருக்குது. அதில் ஒரு சபையில் பாஸ்டரை நியமிக்கணும், அப்பாயின்ட் பண்ணணும். அப்போ இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாஸ்டர் இருந்தாருன்னா சொல்லுங்கள், நம்முடைய அந்த சபையில் ஒரு பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ எடுத்தோடனே அந்த முதிர்ந்த ஊழியக்காரர் செய்த வேலை என்ன தெரியுமா? நடந்த சம்பவத்தை அப்படி சொல்கிறேன். செய்த வேலை என்ன தெரியுமா? ஓகே, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 8 வருஷமாக ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். ஓகே, 8 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்களே, ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்களேன் அப்படின்னு எடுத்தோடனே பாருங்கள். 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்கள், உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் போய் பேசியிருக்கிறார். பேசின உடனே இவர் இறங்கி வாங்கன்னு சொல்லி வந்துட்டு, ஓகே பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்றோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறார் தெரியுமா? அந்த பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, பாஸ்டர் இவர் பேசின பிரசங்கம் வேற்றுமையான உபதேசத்தை போல் இருக்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு, இவர் எப்படி நம்முடைய ஸ்தாபனத்திலே ஊழியத்திலே இவரை ஈடுபடுத்த முடியும்? தேவனுடைய திருவசனத்தை சரியாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள் மக்களே, விசுவாச பிள்ளைகளே. முதல் எதை செய்கிறாங்க தெரியுமா? தேவ வசனம் சரியாக வெளியே வருகிறதா, திருவசனமாகிய வார்த்தை சரியாய் வருகிறதா, அதுக்கு தான் சொல்கிறோம் பைபிளை படிங்க, டெய்லியும் பைபிளை படிங்க, டெய்லியும் பைபிளை படிங்க. நீங்கள் பைபிளை படித்தாதான் பிரசங்கம் பண்ணுகிறவங்க என்ன பிரசங்கிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அவங்க சரியான போதகத்தை பேசுகிறார்களா, இல்லை கள்ள உபதேசங்களை பேசுகிறார்களா, வேற்றுமையான போதகத்தை பிரசங்கத்தில் அவர்கள் சொல்லுகிறார்களா என்று உங்களுக்கு புரியும். நீங்கள் பைபிள் படிக்காமல், நீங்கள் வேத வசனம் வாசிக்காமல், நீங்கள் ஆண்டரோடு இல்லைன்னா இவைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இவைகளுக்குள்ளாக நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். புரிகிறதா? இந்த ஓய்வு நாள் கால வேளையில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். வேற்றுமையான உபதேசங்களுக்கு ஒருபோதும் செவி சாய்க்கக்கூடாது. பவுல் அதான் சொல்கிறார், சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. வேற்றுமையான உபதேசங்கள்லாம் வேண்டாம்ப்பா, பிரசங்கங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத அவர் சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், ஒரே ஒரு ஊழியக்காரனை டைவர்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, பிசாசு செய்கிற வேலை தான். அந்த ஒரு ஊழியக்காரர் மூலமாக பிரசங்கிக்கிற பிரசங்கம் எல்லாம் அங்கே கீழே இருக்கிற அத்தனை ஆத்துமாவையும் டைவர்ட் பண்ணிடும். அப்போ ஒரு ஊழியக்காரனை சேஞ்ச் பண்ணிட்டா அங்கே 100 விசுவாசி அவுட்டு. பிசாசுடைய தந்திரமான வேலை அதுதான். அப்போ பிரசங்கம் என்பது, ப்ரீச்சிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நமக்கு நேராக வருகிற வார்த்தை எல்லாம் பிரசங்கத்தில் தான் வருதுங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு, பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தில் தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. அது வெளிப்படும் போது, அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது நல்லா கவனிங்க, மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறார், ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவம் வருகிறது பிரசங்கத்தை கேட்கும் பொழுது. அந்த பிரசங்கத்தின் வாயிலாக தேவ வசனம் இருதயங்களை தொடுகிறது.
அந்த பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய வார்த்தை தீமையான காரியங்களிலிருந்து மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அந்த மனிதனை கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறது. பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய திருவசனம் மனிதனுடைய மனத்தை மாற்றுகிறது, மனம் திரும்ப வைக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய திருவசனமாகிய லோகோஸ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையையே மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேர் செய்யறதில்லை. நாம் நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது, இந்த காலை வேளையிலே பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய திருவசனம் வெளியாக்கப்படுகிறது. நம்ம வர்ஷிப்புக்கு கூட 15 to 20 minutes தான் டைம் கொடுக்குறோம். ஆனால் தேவனுடைய திருவசனத்துக்கு 40 minutes, 45 minutes, சம்டைம்ஸ் 1 hour. சபையில் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் நம்ம அமர்ந்திருந்து. ஏன் தெரியுமா? தேவனுடைய திருவசனம் அவ்வளோ முக்கியமானதுங்க. தேவன் பிரசங்கத்தின் வாயிலாக அநேக காரியங்களை உணர்த்தி வைப்பார். நான் சொன்னல, உணர்த்தி வைப்பார். இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் பொழுது, இந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தி ஆண்டவனோடு பேசிகிட்டே இருந்தார். 2.5 மணி நேரம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இந்த வார்த்தையை நான் 2.5 hours நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அப்போ இந்த வார்த்தை வெளிப்பட்டு ஜனங்களை தொட்டு ஜனங்கள் மாற்றம் அடைகிறார்கள். இதுதான் பிசாசுக்கு பிடிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. ஜனங்களுடைய இருதயங்கள் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக தொடப்படுகிறதா? ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உணர்த்துகிறாரா பிரசங்கத்தின் வாயிலாக? சில நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தை உணர்த்தப்படுகிறோமா? கடிந்து கொள்ளுதால வார்த்தை வருதா? சில நேரத்தில் எச்சரிப்பின் வார்த்தை வருதா? இதை கேட்டுட்டு நம்ம மனம் திரும்பிடுவோம். இதை கேட்டுட்டு உணர்த்தப்பட்டுருவோம். இதை கேட்டுட்டு தீமையை விட்டு விலகிடுவோம். இதுதான் பிசாசுக்கு பிடிக்கல. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? இவங்க கேட்டால் மனம் திரும்பிடுவாங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டா மனம் மாறிடுவான். பிரசங்கத்தை கேட்டுட்டா இருதயம் மாறிடும். பிரசங்கமாகிய திருவசனமாகிய பிரசங்கத்தின் வாயிலாக மனிதனுக்குள்ளாக போச்சுன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மனிதனையும் இந்த மனுஷியையும் பிரசங்கத்தை கேட்க விடாமல் இருதயத்தையும் மனதையும் செவிகளையும் அவன் மந்தமாக்க விரும்புகிறான் பிசாசு. அதனால தான் நிறைய ஜனங்கள் உணர்த்தப்படாமல் இருக்கிறது காரணம். பிசாசு அதனால தான் டைவர்ட் பண்ணுறான். தேவனுடைய வார்த்தையிலிருந்து திருவசனமாகிய பிரசங்கத்தை கேட்க விடாமல் டைவர்ட் பண்ணுகிறான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். எல்லாம் கவனிங்க. அவன் பேச்சு எப்படியாக இருக்கும்? சாமர்த்தியமாக பேசுவான். ஆங்கிலத்தை சொன்னால் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, லாஜிக்கல் வேர்ட் என்று சொல்லப்படுகிறது. லாஜிக்குங்கிற காட்டிலும் டெக்னிக்கல் வேர்டுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வார்த்தை எப்படியா இருக்கும்? சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். யார்? பிசாசு குறித்து சொல்லப்படுகிறது. அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அலிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். விசுவாச மக்களே, நல்ல கவனிங்க. இந்த காலவெளியில் தேவன் நம்மோடு பிரசங்கத்தின் வாயிலாக ஆண்டுடைய வார்த்தை லோகோஸ் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நினச்சிட்ருக்கிறோம், நம்ம விசுவாசிக்க தானே, நம்ம ஆண்டவர் பிள்ளை தானே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டுடைய திருவசனத்தை கேட்டுட்ருக்கிறேன், படிச்சுட்ருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பிசாசு என்னை டைவர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். நல்லா கவனிங்க.
இந்த பிசாசு யாரை அழிக்க விரும்புகிறான், யாரை டைவர்ட் பண்ண விரும்புகிறான் அப்படிங்கிறத வேதத்தின் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காட்டுகிறேன். 24ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி பாருங்க. பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். பரிசுத்த ஜனம் என்றால் யார்? தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தாங்களை ஒப்பு கொடுத்து, தங்களுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஜனமாகிய நீங்களும் நானும் தான். பிசாசு யாரை டைவர்ட் பண்ண விரும்புகிறான், யாரை திசை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான்? இந்த செய்தியை கேட்க விடாமல், இந்த பிரசங்கத்தை கேட்க விடாமல் இருதயத்தையும் செவிகளையும் மந்தமாக்கி கொண்டு இருதய கதவுகளை அடைத்து வைத்து கொண்டு இருக்கிறான் என்றால், பரிசுத்த ஜனமாகிய தேவ பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று, தேவனுடைய சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று தான் பிசாசு வகை தேடுகிறான். அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இந்த கள்ள உபதேசத்தை, இந்த வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிறவங்க, தே ஆர் ப்ரீச்சிங் ராங் டாக்ட்ரின்ஸ். தவறான போதகங்களை பிரசங்கமாய் பேசி தே ஆர் டைவர்ட்டிங் த பீப்புள் ஃப்ரம் காட். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தேவ பிள்ளைகளை அவர்கள் திசை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த வசனம் அதான் போட்டிருக்குது, பரிசுத்த ஜனங்களை அவன் திசை மாற்றி அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எப்படி? பை ஹிஸ் வேர்ட். அவனுடைய தந்திரமான, அவனுடைய கன்னிங்கான வார்த்தை, அவனுடைய இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க. மேலே 23ஆம் வசனத்தில் கீழே வார்த்தையை பாருங்க. சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான வெரி டெக்னிக்கலி சாமர்த்தியமாக பேசி, கடந்த நாட்களில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மோடு பேசினார். சாமர்த்தியமாய் பேசுகிற மனிதர்கள், டெக்னிக்கலாக பேசி உங்களை அவருடைய வார்த்தையினாலே வஞ்சிக்கிற மனிதரிடத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் அநேக நேரங்களில் நமக்கு எச்சரித்தோம். நம்முடைய சபையை சேர்ந்த அநேகர் டெக்னிக்கலி வார்த்தைக்கு செவி கொடுத்து, சாமர்த்தியமான வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போன மக்கள் அநேகர் உண்டு. திருவசனம் ஆகிய ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கத்தில் அநேக முறை தேவன் பிரசங்கத்தில் பேசி உணர்த்தி வித்தாலும் நம்ம அதில் கேட்காம, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அந்த மாதிரி ஆண்டுடைய திருவசனமாகிய வார்த்தை அவ்வளவு அழகாக நம்முடைய காதுகளுக்குள்ளாக வந்து, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து உணர்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, யதார்த்தமான சாமர்த்தியமான ஒரு மனிதன் உள்ளே பூந்து டெக்னிக்கலி கவுத்து உங்களை டைவர்ட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தின் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க விடாமல், ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை டைவர்ட் பண்ணி, ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தையை கேட்காம டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேல், உன் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, இப்பொழுதும் நீங்கள் அறிந்து, இந்த பிரசங்கத்தின் மூலமாக தேவ வார்த்தை வெளிப்படுகிறது, அறிந்து இப்பொழுதும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும்
அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழிந்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். இந்த வார்த்தையில் படித்தேன். அவருடைய வார்த்தை ஏற்கனவே பிரசங்கத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே பிரபுவாகிய மேசியா, உன்னதமான தேவனாகிய மேசியா வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும்? அவர் சங்கரிக்கப்படுவார். அவர் தமக்காக அல்ல, அவர் ஜனங்களுக்காக, நகரத்துள்ள பரிசுத்தவான்களுக்காக எல்லாத்தையும் செய்வார், அழித்து போடுவார் அப்படின்லாம் நிறைய. இது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்கதரிசன வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை முன்பே பிரசங்கத்தில் வெளியாக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் படித்தும் அறிந்தும். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஊழியக்காரர் இல்லை, ஒரு தவறான வேற்றுமையான பேசுகிற ஒரு மனிதன், கள்ள உபதேசம் பேசுகிற மனிதன். அந்த மனிதன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், உங்களுக்கு சாவே கிடையாது. எப்படிங்க உங்களுக்கு சாவே கிடையாது, நீங்கள் சாகவே மாட்டீங்க, மரணமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதை கேட்டு விசிலடித்து கைகளை தட்டி அந்த பிரசங்கத்திற்கு பின்னாக, அந்த மனிதனுக்கு பின்னாக ஓடுகிறதுக்கு நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய மாநிலத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. நல்லா கவனிங்க மக்களே. பிரசங்கம் என்பது, தேவனுடைய திருவசனம் என்பது வேற்றுமையான உபதேசத்தை ஒருபோதும் பேசக்கூடாது. வேதத்துக்கு புறமான காரியத்தை ஒருபோதும் பேசக்கூடாது. வசனம் தான் சொல்லுது, இதிலிருந்து ஒன்றை கூட்டவோ இதிலிருந்து ஒன்றை குறைக்கவோ கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் கூட்டவும் செய்கிறாங்க, குறைக்கவும் செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கிறது. இந்த ஓய்வு நாளின் காலை வெள்ளே தேவன் நம்மோடு பேசுகிற காரியம்தான். திருவசனமாகிய லோகோஸ் நமக்கு நேராக வருகிறது, அந்த பிரசங்கத்தின் வாயிலாக வருகிறது. அவைகளை தேவன் அநேக நேரங்களில் வெளிப்படுகிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாஸ்தார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. எப்படி? தேவனே வெளிப்படுத்துகிறார் ஒரு காரியத்தை. அந்த காரியம் எப்படிப்பட்டது பாருங்க. சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பாருங்களேன், உற்று நோக்கி பார்க்கிறான். யாரு? தானியேல். தானியேல் யாரு? தேவனுடைய மனிதன், ஊழியக்காரன், தேவ மனிதன். அவன் பாருங்க, ஆண்டவருடைய திருவசனத்தை, அவனுக்கு வெளியாக்கப்பட்ட வார்த்தையை அவன் உற்று கவனித்து பார்க்கிறான். நம்ம என்னைக்காவது உற்று கவனித்து பார்க்குறோமா? இவர் என்ன பேசுகிறாரு? மீடியாக்குள்ளே போனால் ஏகப்பட்ட பிரசங்கம் ஓடிட்டுருக்குது. யார் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், எதை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கவனிக்கிறோமா? கவனித்து சிந்தித்து எவைகள் நலமான உபதேசம், எவைகள் தீமையான உபதேசம் என்று நாம் கவனிக்கிறோமா? தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும். ஒரே பந்தியிலிருந்து போய் பேசுவார்கள், ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. இந்த கள்ள உபதேசங்கள், வேற்றுமையான பேசுகிற மனிதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஒரே பந்தியிலிருந்து போய் பேசுவார்கள். நமக்கு தான் அநேக நேரம் தெரிய மாட்டேங்குது. நம்ம அநேக நேரம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இவர்கள் எதை பேசுகிறார்கள், எவைகளை பிரசங்கத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சிந்திக்காமல் நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால், கடைசி நாட்களிலே அநேக வேற்றுமையான உபதேசங்கள், பிரசங்கங்கள்
யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா இடத்துலையும் வேற்றுமையான உபதேசங்கள் அளவுக்கு அதிகமாக கிடக்குது. நாம் நிதானித்து திருவசனத்தை ஜாக்கிரதையை பார்க்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்லிக் கொடுக்குறாரு தன்னுடைய ஊழியக்காரராகிய தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கு. அவர் சொல்கிறது என்னென்னா, வேற்றுமையான உபதேசத்தை பிரசங்கத்தை ஒருபோதும் பண்ணாத, வேற்றுமையான உபதேசத்தை நீ பண்ணக்கூடாது, பிரசங்கத்தில் வேற்றுமையான உபதேசம் உள்ளே வரவே கூடாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். He created the human from his blood, own blood. But human changed, his word changed, his wonders changed, he is changing the people. நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆண்டவர் அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை மக்கள் நம்மெல்லாம் அவருடைய ஒரு இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். எல்லாரும் ஒரே மனிதர்கள். ஆனால் ஆடம் அண்ட் ஈவ் போல ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ உருவாக்கின வஸ்து உருவாக்கினவருக்கே எதிராக செயல்படுகிறது. தேவவசனம் அப்படி தான் போட்டிருக்குது. உருவாக்கின வஸ்து உருவாக்கினவரை பார்த்தே கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தேவன் ஒரே ரத்தத்தினாலே உருவாக்கினார். அப்போ அவருடைய வார்த்தையை தான் நம்ம பிரசங்கமாக பேசணுமே ஒழிய, இப்போ மனிதன் வேற்றுமையான வார்த்தையை சுயமாக யோசித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் என்ன நம்ம சொல்கிறான், அவன் வார்த்தையை வெளிப்படுத்தி கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வார்த்தை மாறுகிறது, வேற்றுமையான உபதேசத்தை பேச ஆரம்பிக்கிறான். மனிதன் மாறுகிறது நிமித்தமாக இப்போ அவன் மாறினது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் he is changing the people, மற்றவர்களையும் இதிலிருந்து வேற்றுமையான உபதேசத்துக்குள்ளாக தள்ள வேண்டும், இழுத்துட்டு போகணும்னு விரும்புகிறான். he is not hearing, he is not obeying the God's word. வேற்றுமையான உபதேசத்தை கேட்டு விலகி போகிறவன் ஒருபோதும் தேவ வசனத்தை கேட்கவே மாட்டான், திருவசனத்தை கேட்க மாட்டான். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாட்களிலே அநேக மக்கள் வேற்றுமையான உபதேசத்தை கேட்டு விலகி போயிட்டுருக்குறாங்க. வேற்றுமையான உபதேசத்தை கேட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நிதானிக்கிறதெல்லாம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அவைகளை கேட்டுட்டு, யார் என்ன பேசினாலும் அவைகளை கேட்டுட்டு அவர்கள் பின்னாக ஓடுகிற கூட்டம் தான் அதிகம் இருக்குது இன்றைக்கி. நம்முடைய சபையை சேர்ந்த மக்களே அநேகர் பார்த்திங்கன்னா கவனிக்கிறது இல்லை. பிரசங்கத்தின் வாயிலாக திருவசனம் வெளியாக்கப்படுகிறது. அநேக நேரங்கள் அவைகளுக்கு நம்முடைய காதுகளை நாம் செவிசாய்க்கிறதில்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவனுடைய ரகசியத்தையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அழகாக போட்டிருக்குது, அவருக்குள் இருந்து வருகிற ரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுகிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் பிரசங்கத்தின் வாயிலாக தேவ வசனமாகிய ரகசியம் நமக்கு வெளியாக்கப்படுகிறது. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் நம்ம கவனிக்காமல் வசனம் சொல்லுது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, யாருக்குள்ள, அவருக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படினா அவருடைய காரியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருக்குள்ளாக இருந்து எல்லாம் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரசங்கத்தின் வாயிலாக, திருவசனத்தின் வாயிலாக, ஆண்டுடைய வார்த்தையாக, லோகோஸின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய காரியங்களையும், நம்முடைய பெருமைகளையும், நம்முடைய ஊழியத்தினுடைய பெருமைகளையும், பேச்சுகளையும், அதாவது இந்த வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிறவங்களை குறித்து சொல்கிறேன்,
நம்முடைய ஊழியத்தை பெருமையாக பேசுவோம், நம்மை குறித்து பெருமையாக பேசுவோம். நான் எப்படி பிரசங்கம் பண்ண இன்னைக்கு பயங்கரமாக பேசினேன்ல, வல்லமையாக பேசினேன்ல, எப்படி இருந்தது என்னுடைய வார்த்தை அப்படின்னு என்னை நானே வெளிக்காட்டி கொண்டு தேவ வசனம் வெளியே வந்துச்சா, தேவ வார்த்தை வெளியே வந்துச்சா, தேவன் வெளிப்பட்டாரா, பிரசங்கத்தின் மூலமாக வெளிப்பட்டாரா, அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் ஊழியம் நாங்கள் அப்படி நீங்கள் இப்படி அப்படியா இப்படியான்னு தங்களுடைய சுய காரியங்களை பிரசங்கத்தில் பேசுகிற மனிதர்கள். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாருங்க, அவர் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்திருக்கிறார். எதர்ச்சியாக அவரை நான் பார்க்கும்படியாக சம்பவம் நடந்தது. இப்போ இல்லை, 6 மாதங்களுக்கு முன்பதாக. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சபையினுடைய போதகர் வருவாராம், வந்து பலிபீடத்தில் நின்று பிரசங்க பண்ணுவதற்கு நின்று பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்பாராம். வாசிக்க தொடங்கினதுக்கப்புறம் அவருடைய சொந்த கதைகள், அவருடைய கடந்த வாரம் முழுவதுமாக திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை அவர் எங்கெங்கே பிரயாணப்பட்டார், யாரை சந்தித்தார், என்ன பண்ணார், ஏது பண்ணாருங்கிற இந்த காரியங்களை பேசிட்டு அவருடைய பெருமைகளையும் அவருடைய காரியங்களையும் குடும்ப காரியங்களையும் இதுலேயே பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி இது 10 நிமிஷம் பேசுவாராம். வார்த்தை 5 நிமிஷம் கூட இருக்காதான். மற்ற காரியங்கள் எல்லாம் 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவாராம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த சபையினுடைய ஆத்துமாக்களுடைய நிலைமை, அந்த சபையினுடைய ஆத்துமாக்களுடைய வளர்ச்சி எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். தேவன் கொடுத்த ஊழியத்தை பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும், பிரசங்கத்தை சரியாக பிரசங்கம்னுப்பா, வேறு எதையும் பேசக்கூடாது, வேற்றுமையான உபதேசம்லாம் உள்ளே வரவே கூடாது. ஏன் பவுலுக்கு தெரியாதா? எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். நம்முடைய கதையை கொஞ்சம் எடுத்து விடுவோம். நம்ம எவ்வளவு தடவை ஜெயிலில் இருந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு தடவை அடிக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் எடுத்து நம்முடைய கதையை விடலாமே அப்படின்னு எங்கேயாவது பேசுகிறாரா? அவர் சொல்கிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமே வந்து பிரித்தாலும், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ பட்டயமோ வேறு எந்த சிருஷ்டி வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிக்கப்பட மாட்டாது. அவருக்கு தான் ஊழியம் செய்வேன், அவருடைய வார்த்தை தான் நான் பேசுவேன். அல்லேலூயா. இதுதாங்க உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளங்கள். இந்த பிரசங்கத்தின் வாயிலாக, அந்த வார்த்தையின் வாயிலாகவே வெளிப்பற்றும் தேவ ஆவி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ இந்த காலவேளை, ஓய்வு நாள் காலவேளை தேவன் நம்மோடு பேசின வார்த்தை தான். பவுல் சொல்கிறாரு, பிரசங்கத்தின் வாயிலாக தேவ வசனம் வெளியாக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்கள், வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எதனால? சுவிசேஷனால். சுவிசேஷன்னா என்னது? காஸ்புல்னால் என்ன? அவருடைய வார்த்தை தான், திருவசனமாகிய லோகோஸ், வேர்டு தான், பிரசங்கம் தான், ஆண்டவருடைய செய்தி, ப்ரீச்சிங் தான். சுவிசேஷம்னா என்ன? பிரசங்கம் தான். அடுத்த லைன் ரொம்ப முக்கியம் பாருங்கள். 11 அந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அதற்கு நான் பிரசங்கியாகவும் எப்படி அப்போஸ்தலனாகவும் புறஜாதியுடைய போதகனாகவும் நியமிக்கப்பட்டு, என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? என்ன அழகாக சொல்கிறார். இந்த தேவ வசனமாகிய லோகோஸை பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் பிரசங்கியாகவே இருக்கிறேன். அப்போ பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய திருவசனம் வெளிப்படுதா இல்லையா? வெளிப்படுது. அதற்காக தான் நான் இருக்கிறேன் ஊழியக்காரனா என்று அங்கே சொல்கிறார். அல்லேலூயா. அதையெல்லாம் விட்டுட்டு வேற்றுமையான போதகங்களையும் வேற்றுமையான காரியங்களும் பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு பெற விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம்
36 எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் யாரை சுவிசேஷமாக அறிவிக்கிறோம்? எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை, அந்த வார்த்தையை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறோம். நான் சொன்னேன், சுவிசேஷம் என்றால் பிரசங்கம், சுவிசேஷம் என்றால் அவருடைய வார்த்தை, சுவிசேஷம் இருந்தால் லோகோஸ், சுவிசேஷம்தான் வேர்டு, சுவிசேஷம்தான் திருவசனமாகிய பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் யாரை கொண்டு யாரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்றால், எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அங்கே வேறு யாராவது பேர் போட்டிருக்குதா? வேற்றுமையான பிரசங்கத்தை, வேற்றுமையான போதகத்தை பேசுகிறதுக்கு வேறு யாராவது பேரை போட்டிருக்கா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ நம்முடைய வேலை என்னென்னா, திருவசனமாகிய லோகோஸ், அந்த வார்த்தையாகிய லோகோஸை பிரசங்கிக்கிற நாம் தேவனை தான் வெளிப்படுத்தணுமே ஒழிய, அவருடைய வார்த்தையை தான் வெளிப்படுத்தணுமே ஒழிய வேறு எது வெளியில் வரக்கூடாது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மோடு இந்த பிரசங்கத்தின் வாயிலாக, இந்த லோகோஸ் ஆகிய வார்த்தை, இந்த பிரசங்கத்தின் வாயிலாக பிரசங்கத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியாக்கப்படுகிறது என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசினார். யார் யார் எப்படி பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட பிரசங்கத்தின் வாயிலாக திருவசனம் வருகிறது, டெலிவர் ஆகிறது, அது உங்களை வேற்றுமையான உபதேசத்துக்கு நேராக தள்ளுகிறதா, இல்லை தேவனுக்குள்ளாக நிலை நிற்க இன்னும் அதிக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வைக்கிறதா என்பதை நீங்கள் நிதானித்து நீங்கள் செயல்பட வேண்டிய காலங்களிலே நாம் இருக்கிறோம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, திருவசனத்துக்கு செவி கொடுங்க. தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் நடத்துவாராக. கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தருமையான ஓய்வின் நாளின் காலை வேளையில் தேவன் எங்களோடு பேசினீங்க. உம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக வார்த்தைகளை தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வார்த்தையாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக தேவன் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. நாங்கள் அவைகள் எப்படிப்பட்ட காரியங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிறவர்கள் யார், கள்ள உபதேசங்களை பேசுகிறவர்கள் யார், நல்ல உபதேசங்களை பேசுகிறவர்கள் யார் என்று நாங்கள் நிதானித்து நாங்கள் செயல்பட தேவன் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே அநேக வேற்றுமையான உபதேசங்களை பேசுகிற மனிதர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அவைகள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் நிதானித்து செவி சாய்க்க தேவன் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.